ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் ஷவர்மா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒன்று எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். நம்ம சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அது மைதா மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஷவர்மாவில் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் எடுத்துப்போம். இது நீங்கள் எல்லா ஸ்டோர் ரூம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் சர்க்கரை, ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டு 15 நிமிஷம் ஆகும் ஆக்டிவேட் ஆக. ஈஸ்ட்டு இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1/4 கிலோ, இந்த மாவு 250 கிராம். இதை நம்ம போட்டுப்போம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த ஈஸ்ட் இருக்கு பாருங்கள், இது உள்ள சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாமல். இது ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். 2 மணி நேரம் அப்படியே மூடியே இருக்கட்டும். இது வந்து இப்போ நம்ம செய்ய போகிறது செகண்ட் ஸ்டெப்பு. சிக்கன் வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இதை சிக்கனெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே போட்டுப்போம். ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் எடுங்க, எலும்பு இல்லாத சிக்கன். இப்போ இதில் கரம் மசாலா தூள், கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், எலுமிச்சைப்பழம் சாறு. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று எடுத்து இதில் போட்டுப்போம். சிக்கன் நல்லா ஒரு பக்கமாக வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ இது 3ஆவது ஸ்டெப்பு, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறது. கோஸ் 50 கிராம், குக்கும்பர் பாதி எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கேரட்டு, 1 கேரட்டு நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. கேபேஜ் இதுவும் நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 பல்லு தான் பூண்டு எடுத்திருக்கேன். இது துருவி எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க.
மைனஸ் 2 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா மைனஸ்லேயும் உப்பு இருக்கும், சாட் மசாலா உப்பு இருக்கும், சிக்கன்லேயும் உப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கோஸு, குடமிளகாய், வெள்ளரிக்காய், கேரட், புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த ஷவர்மா ப்ராசஸ் வந்து பெருசு தான், ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதோட நான் 1/4 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைனஸ், இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சிக்கன், நான் பொரிச்சு வச்ச சிக்கனை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட சேர்த்துப்போம். சிக்கன் வேண்டாம்னா நீங்கள் வெஜ்ஜில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை மட்டும் எடுத்துருங்க, மற்றது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஷவர்மா ரொட்டியை ரெடி பண்ணுவோம். 2 மணி நேரம் மாவு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து பார்ப்போம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம்ல இந்த மாவு, இதில் எடுத்து போட்டுப்போம். நல்லா மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்குங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்த அளவில் 7 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா திரட்டி எடுத்துருவோம். கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க, மீடியம் சைஸில் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் எடுத்து திரட்டி வச்சுருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ரொட்டியெல்லாம் இதில் எடுத்து சுட்டு எடுத்துப்போம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க. நல்லா தீ அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து பபிளாக மேலே வருது. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுப்போம். திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ண தான் இது நல்லா உப்பிட்டு வரும். பாருங்கள், நல்லா உப்பிட்டு வந்துருச்சு.
இப்போ இதனால் திருப்பி போட்டுக்கோங்க. போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரொட்டிலாம் ரெடி ஆகிடுச்சு. ஷவர்மா பண்ணுறதுக்கு தேவையான ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுலேருந்து கத்தி எடுத்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் பாக்கெட் மாதிரி கிடைக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து மைனஸை தடவிடுங்க ஃபுல்லாக. நம்ம சிக்கனும் வெஜிடபிள்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சமாக மைனஸ் தடவிக்குங்க. மைனஸ் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, கார்லிக் மைனஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு இதை அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. கீழே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை மேலே எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த பட்டர் ஷீட்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. சிக்கன் ஷவர்மா நான் ஃபஸ்ட்டு 2 ரோல் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அதேமாதிரி எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 7 பீசஸ் வந்துச்சு. 7 பீசஸும் நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது, கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.